அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கும் அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று பார்த்தால், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் கசப்பான வாழ்க்கையை அவர் இனிப்பான வாழ்க்கையாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோகங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடல்கள் எல்லாம் இந்த நாளிலே மாற்றுவார். அதற்கான ஒரு வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 60ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் இப்படியே வாசிக்கிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறதுனால் நாம் நிச்சயமாகவே துக்கத்தை விட்டு கடந்து போய் நாம் சந்தோஷத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்களை மாத்திரமல்ல, கசப்பையும் எடுத்து போடுவார். காரணம் என்னவென்று சொன்னால், அவரே நமக்கு நித்திய வெளிச்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்று கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரின் வார்த்தை நடக்கிற பிள்ளைகளாக நடக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்ம பூமியிலே வாழ்கிற பொழுதெல்லாம் நாம் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக வாழ்கிறோம். நித்திய ஜீவன், அதுதான் நித்திய வெளிச்சம். நித்திய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோம். பாருங்கள், அந்த நித்திய வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சூரியன் இனி அஸ்தமிப்பதே இல்லை, நம்முடைய சந்திரன் இனி மறைவதும் இல்லை. சூரியன் சந்திரன் இல்லாமலேயே கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறபடினாலே நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாறும், நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். சங்கீதம் 27:1 வாசிக்கிறோம். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன். கர்த்தர் நம் வெளிச்சமாக இருக்கிறார், நம் ரட்சிப்பாக இருக்கிறார், நம் ஜீவனின் பலனாக இருக்கிறார். கர்த்தரே வெளிச்சம் என்று சொன்னால் அப்போது அங்கே இருளே இல்லை. கர்த்தரே வெளிச்சமாக என்று இருக்கிறார்னு சொன்னால் அங்கே துக்கம் இல்லை, அங்கே துயரம் இல்லை, அங்கே கவலை இல்லை. கர்த்தரே ரட்சிப்பாக இருக்கிறார்னு சொன்னால் ரட்சிப்பின் பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய நித்திய ஜீவனை பெற்ற பிள்ளைகள் கர்த்தரோடு வசிக்கிறபடினாலே, வாழ்கிறபடினாலே, கர்த்தருடைய பிரசன்னம் நடக்கிறபடினாலே அவர்களை தீமை ஒன்றும் நெருங்காது, அணுங்காது. இந்த நாளிலே நாம் கர்த்தரில் ரட்சிப்பை பெற்றவர்களாக, கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழ்கிற பொழுது நம் வாழ்க்கை நித்தியமும் வெளிச்சமாகவே இருக்கும். நல்ல தகப்பனே, இது நாளில் கூட ஆண்டவரே ஏசாயா 60:20 கர்த்தர் சொன்ன ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் கசப்பை நீர் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துக்கத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், சந்தோஷமாய் மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருளிலே நடவாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படி கர்த்தர்களை தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த இருளும் எங்களை சேதப்படுத்தாமல் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.